திருப்பரங்குன்றம் மலை சர்ச்சை தொடர்ந்து நீடித்து வருவதை நம்ம பார்க்கிறோம். இந்த ஆன்மீகத்தை வைத்து அரசியல் செய்வது யார்? இந்த விவகாரத்துக்கு முழுக்க முழுக்க பிஜேபி தான் காரணம். எப்படியாவது மதவாத அரசியலை முன்னெடுத்து இந்து முஸ்லீம் முற்றுகையை சீர்குலைத்து தமிழகத்தில் காலூன்ற விரும்புகிற பிஜேபியோடைய அரசியல் தான் இதற்கு முழுக்க முழுக்க காரணம். இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையில் அங்கே எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ கூட நாங்கள் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம், வெளியிலேருந்து வரவங்க தான் இங்கே பிரச்சனை பண்ணுறாங்க, வெளிப்படையாகவே பிஜேபி வர சொல்கிறோம். இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அல்ல, இது அடிப்படையில் ஒரு மத உணர்வு சம்மந்தப்பட்ட பிரச்சனை. இது ஒரு அரசியல் பிரச்சனை. இதை பொலிட்டிக்கலாக தான் டிஎம்கே கவர்மெண்ட் டீல் பண்ண முடியும். மதவாத அரசியலை முன்னெடுக்கிறார் அண்ணாமலை. எப்படியாவது எப்பாடுபட்டாது எந்த கேடுகட்ட காரியத்தை செய்தாது கலவரத்தை விதைத்து இருகூறாக சமூகத்தை பிளந்து விட வேண்டும் என்பதுதான் பிஜேபியோட உயர்ந்த நோக்கம். இது பிஜேபியோட கோயபல்ஸ் கேம்பெயினுங்க. வழக்கமாக அவங்க பண்ணக்கூடிய பொய் பிரச்சாரம். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானன்றது பிஜேபிக்கு தான் பொறுப்பு. ஒருவேளை 26 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணியோ அல்லது அதிமுக விஜய் வச்சு ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்கனாலும் பிஜேபியோட இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே அதிகமாக இருக்கும். மந்திரி சபையில் பிஜேபி பங்கு கேட்கும், இல்லாட்டி அவங்க ஆட்டத்தை கழிச்சு விட்டுருவாங்க. ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங்கதுவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நன்றாக இருக்கிறேன். திருப்பரங்குன்றம் மலை சர்ச்சை தொடர்ந்து நீடித்து வருவதை நம்ம பார்க்குறோம். திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போகிறவங்களும் சரி, அங்கே மலை மேல் இருக்கக்கூடிய தர்காவுக்கு போகிறவங்களும் சரி, எப்போவுமே அங்கே ஒரு அண்ணன் தம்பியாக பழகிறதா நம்ம இயல்பாக பார்த்துருக்கோம். அங்கே நம்ம போகும்போது அப்படி தான் கல நிலவரம் எல்லாமே இருக்குது. இந்த ஒரு பிரச்சனை இவ்வளோ பெரிய பூதாகரமாக யார் காரணம்? அதே சமயம் திருப்பரங்குன்றம் மலை விவகாரம், இந்த ஆன்மீகத்தை வைத்து அரசியல் செய்வது யார் நினைக்கிறேன்? இந்த விவகாரத்துக்கு முழுக்க முழுக்க பிஜேபி தான் காரணம். எப்படியாவது மதவாத அரசியலை முன்னெடுத்து இந்து முஸ்லீம் முற்றுகையை சீர்குலைத்து தமிழகத்தில் காலூன்ற விரும்புகிற பிஜேபியோடைய அரசியல் தான் இதற்கு முழுக்க முழுக்க காரணம். நூற்றாண்டுகளாக 600 ஆண்டுகளுக்கும் மேலாக அங்கே தர்காவும் இருக்குது, கோயிலும் இருக்குது. இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையில் அங்கே எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ கூட இந்த பிரச்சனையில் கடந்த ஒரு 10 நாட்களாக அந்த பகுதி மக்களிடம் போய் எல்லா தொலைக்காட்சிகளும் எல்லா ஊடகங்களும், அதில் கட்சி சார்புடைய கட்சி சார்பில்லாத எல்லா கட்சிகளையும் சார்ந்த ஊடகங்கள், எந்த கட்சிகளையும் சாராத ப்ரொஃபஷனல் மீடியா எல்லாரும் போய் பேசினப்ப எல்லாருக்கிட்டையும் அந்த மக்கள் ஒருமித்த குரலில் இந்துக்களும் முஸ்லீம்களும் சொல்லுவது என்னவென்றால், நாங்கள் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம், வெளியிலேருந்து வரவங்க தான் இங்கே பிரச்சனை பண்ணுறாங்கன்னு வெளிப்படையாகவே பிஜேபியை வர சொல்கிறாங்க. ஆகவே அந்த தர்கா அங்கே 600 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறது. வழக்குகள் எல்லாம் இருந்தாலும் கூட தர்காவுக்கு போய் வழிபடுபவர்கள் வழிபட முடிகிறது. திருப்பரங்குன்றம் கோயில், காசி விஸ்வநாதர் கோயிலுக்கும் முருகன் கோயிலுக்கும் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கும் போய் வருபவர்களாலையும் போய் அதை தங்களுடைய வழிபாடுகளை செலுத்த முடிகிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த நிலைமையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வட இந்தியாவில் பிஜேபி கடந்த 40 ஆண்டுகளாக என்ன செய்ததோ அதைத்தான் இங்கே செய்ய முயற்சிக்கிறார்கள். எப்படியாவது தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு பெரிய மத கலவரத்தை உண்டாக்கி தமிழ்நாட்டுக்குள்ளே வேரூன்ற வேண்டும் என்று விரும்புகிற பிஜேபி இன்றைக்கு இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்குது. இது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு. இதை சொல்லக்கூடிய அதே நேரத்தில் பிஜேபியோட பிரச்சாரத்திற்கு ஓரளவு வெற்றி கிடைக்க ஆரம்பித்திருக்கிறது என்ற உண்மையையும் நாம் ஒப்புக்கொண்டு தான் ஆக வேண்டும். அந்த தடையை மீறக்கூடிய கூட்டத்தை பார்க்கும்போது அது பெரிய க்ரௌடாக இருக்குது, மிகப்பெரிய க்ரௌடு. அவ்வளோ காசு, அந்த க்ரௌடை காசு கொடுத்தெல்லாம் யாராலையும் கொண்டு வர முடியாது. ஆகவே பிஜேபியோட அந்த மதவாத அரசியலுக்கு ஓரளவு வரவேற்பும் இன்று கிடைக்க தொடங்கி இருக்கிறது, குறிப்பாக ஜாதி இந்துக்கள் மத்தியில், ஆதிக்க ஜாதி இந்துக்கள் மத்தியில் என்ற உண்மையையும் நாம் இன்று கசப்பான உண்மையையும் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். இப்போ 144 தடை உத்தரவு போட்டும் கூட இவ்வளோ பெரிய க்ரௌடு வந்திருக்கு அப்படின்னா, அப்போ மாவட்ட எல்லைகளில் கோர்ட்டுடைய தீர்ப்பு வரட்டும் அப்படிங்கிறதுக்காகவே காத்திருந்த மாதிரி தெரியுது. இல்லை, இதில் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இது போலீஸால் சால்வ் பண்ணக்கூடிய பிரச்சனை கிடையாது. எத்தனை 144 போட்டாலும் மத ரீதியிலான உணர்வு மேலோங்கும் பொழுது மக்கள் அதை தடையை தகர்த்து கொண்டு வெளியில் வருவார்கள். ஒரு அரசியல் கட்சி தொண்டர்களை நீங்கள் 144 போட்டு தடுக்கலாம். ஆனால் மத ரீதியாக கிளர்ந்து எழக்கூடிய ஒரு மக்கள் கூட்டத்தை, அது எந்த மதம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் தடுப்பது என்பது கடினமான ஒரு விஷயம். இது அதனால தான் நான் சொல்கிறேன், இது லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் கிடையாது, இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அல்ல. இது அடிப்படையில் ஒரு மத உணர்வு சம்மந்தப்பட்ட பிரச்சனை. இது ஒரு அரசியல் பிரச்சனை. இதை பொலிட்டிக்கலாக தான் டிஎம்கே கவர்மெண்ட் டீல் பண்ண முடியும். வெறும் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளமாக நினச்சி டீல் பண்ணணும்னு பார்த்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அதற்கு வாய்ப்புகள் அப்படி டீல் பண்ணுறதுக்கு முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். 144 தடுக்க முடியாது.
வெள்ளைக்காரன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியர்களை 200 ஆண்டுகள் எப்படி ஆண்டான்னு கேட்டிங்கன்னா, சுதந்திரத்துக்காக போராடக்கூடியவர்களை அடித்து உடைச்சு அவங்கள வந்து நையப்புடைத்து சிறைச்சாலைகளில் போட்டு, அது இப்போ அந்தமான் சிறைச்சாலை மாதிரியான சிறைச்சாலைகளை கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கே நிறுவி வைத்திருந்தான். அதன் பிறகு இங்கிலாந்திலேயே அதற்கு எதிரான உணர்வுகள் மிகப்பெரிய அளவில் வந்து போராட்டம் வந்ததால் அந்தமான் சிறைச்சாலையில் இந்த கைதிகளை இந்தியாவுக்குள்ளே மாற்றினார்கள். இந்த கொடூரமான சிறைச்சாலைகளில் அவங்க எல்லாருமே ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். துப்பாக்கி ஏந்தி போராடிய பகத்சிங் போன்றவர்களையும் வெள்ளைக்காரன் தூக்கில் போட்டான். அறவழி போராட்டங்கள் நடத்தி விடுதலை வாங்கி தந்த மகாத்மா காந்தியையும் சிறையில் அடைத்தான். நேருவெல்லாம் 9 ஆண்டுகள் சிறையில் வைத்திருந்தான். எப்படி வெள்ளைக்காரனால் இந்தியாவில் ஆள முடிஞ்சதுன்னா, இந்தியர்களோட மதம், சாதி, சடங்குகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவன் தலையிடலை. அதில் மட்டும் அவன் தலையிட்டு இருந்தானா அவனை வந்து 200 ஆண்டுகள் நம்ம போராட வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. ஆனால் அடுத்த ஒரு 20-30 ஆண்டுகளே மக்களை அடித்து துவைத்து வெளியில் அனுப்பியிருப்பார்கள். ஒருத்தரோட ஜாதியில், ஒருத்தரோட மதத்தில், குறிப்பாக மத வழிபாட்டு உரிமையில், மத சடங்குகளில், மத பழக்க வழக்கங்களில் தலையிட்டால் அங்கே புரட்சி வெடிக்கும். ஒரு புழுவும் நெலியும் ஒரு கோழையும் வீரனாவான். எப்போன்னு கேட்டிங்கன்னா, தனிப்பட்ட முறையில் அவன் அடித்தா உடைச்சா எல்லாம் கிடையாது. அவன் நாட்டை அடிமைப்படுத்தினா கூட வரமாட்டான். ஆனால் அவனுடைய மதத்தை அல்லது அவன் ஜாதியை சொன்னீங்கன்னா அவன் கிளர்ந்து எழுந்துருவான். அதனால தான் வெள்ளைக்காரன் அது உள்ளே தலையிடவே இல்லை. உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை, சதி பழக்கத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு ராஜாராம் மோகன் ராய் பல ஆண்டுகள் போராட வேண்டியிருந்தது. ஏன்னா வெள்ளைக்காரன் அதில் நான் தலையிட மாட்டேன்றான். ஏறுறதுனா அவன் ஊரில் ஏற மாட்டாங்க யாரும். ஆனால் இங்கே உடன்கட்டை ஏறுறதை பெருசாக வெள்ளைக்காரன் கண்டுக்கல. அதையும் ஒரு இந்தியர் தான் போராடி தடுக்க வேண்டியிருந்தது. ஏன்னா வெள்ளைக்காரன் அது மத சம்மந்தப்பட்ட விஷயம். அதில் தலையிட்டானா ஒரு கோழையும் வீரனாவான்றது அவனுக்கு தெரியும். ஆகவே இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரியான மத அரசியலில் கையில் இருக்கக்கூடிய பிஜேபி இந்தியா முழுவதும் வெற்றி பெற்றது. தமிழ்நாட்டில் தான் அவங்களால வெற்றி பெற முடியல. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் அவங்க பருப்பு வேகலை. ஆனால் எல்லா காலத்துலேயும் அவங்க பருப்பு வேகாமல் இருந்துடும் நீங்கள் சொல்ல முடியாது. அடுத்த 10 ஆண்டுகளில் 20 ஆண்டுகளில் பிஜேபி இங்கே கால் ஊன்றுவதற்கான ஒரு சூழல் உருவாகலாம். இப்போ மக்கள் பிஜேபியை ஏற்றுக்க தயாராக இல்லை. இப்போ திருப்பரங்குன்ற இஷ்யூலே பார்த்தீங்கன்னா 90% மேற்பட்ட இந்துக்கள் வந்து பிஜேபி எதிர்க்கிறாங்க. பிஜேபி தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்குறாங்க. காலங்காலமாக அண்ணனும் தம்பியுமா பழகி இருக்க ஒரு இடத்துல மத கலவரத்தை உண்டாக்குறாங்கன்றது தான் பெரும்பாலான இந்துக்களோட கருத்து. எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும், அவன் திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, மதிமுக, பாமக, நாம் தமிழர், விசிகா அல்லது கட்சியை சாராத எக்ஸப்ட் பிஜேபி, மற்ற தமிழ்நாட்டில் இருக்க எல்லா இந்து கட்சிகளையும் இருக்கக்கூடிய கட்சிகளில் இல்லாத இந்துக்கள், குறிப்பாக எல்லா கட்சிகளிலும் இருக்கக்கூடிய இந்துக்கள், பாஜக தவிர்த்த கட்சிகளில் இருக்க இந்துக்கள் இது பிஜேபியோட மதவாத அரசியல் என்று தான் திருப்பரங்குன்றம் இஷ்யூவை பார்க்குறாங்க. எப்படியாவது இந்த மாதிரியான ஒரு இஷ்யூவை கையில் எடுத்து தமிழகத்தில் வேரூன்றிட வேண்டும் என்று பாஜக முயற்சிக்கிறது. இப்படி தான் வேல் எடுத்தாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. வேல் பூஜைலாம் எந்த காலத்துலையுமே நடந்தது கிடையாது. காலகாலமாக வந்து முருகன் பக்தர் டான்ஸ்லாம், ஆடல் பாடல் நிகழ்ச்சிலாம் போட்டு போனாங்க. முருக பக்தர்களுக்கு வந்து எந்த காலத்திலுமே வேல் பூஜைன்ற ஒன்று இருந்ததாகவே தெரியாது. புது கான்செப்டை கொண்டு வந்து தோல்வி அடைந்தார்கள். முருகன் தூக்கிட்டு போனார். ஆமாம், அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து இவர்கள் இதில் தோல்வி அடைவார்கள். ஆனால் நம்ம அதுக்காக அமைதியாக இருந்துட முடியாது. மத சார்பற்ற சக்திகள் இவர்கள் மதத்தை வைத்து பிழைப்புவாத அரசியல் நடத்துகிறார்கள். இஸ்லாமியர்களுக்கு எதிராக தமிழகத்தில் ஒரு வன்முறையை கட்டவிழ்த்துவிட பிஜேபி பகிரத பிரயத்தனம் செய்கிறது என்பதுதான் உண்மை. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த விவகாரம் மிகவும் ஆபத்தான ஒரு விவகாரம். இது போன்ற விவகாரங்களை தமிழக காவல்துறையும் முதலமைச்சரும் முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும். இது ஒரு கிராண்ட் டிசைன், பிஜேபியோட கிராண்ட் டிசைன், மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய கிராண்ட் டிசைன். இது முளையிலேயே கிள்ளி எறிவது தமிழகத்துக்கு நல்லது. ஆனால் அமைச்சர் ரகுபதியும் சேகர்பாபு அவர்களும் வந்து அதாவது இந்த பிரச்சனையை பெருசாக தூண்டுறவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. உடனடியாக இதுக்கு ரியாக்ட் பண்ண பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, முருக பக்தர்கள் மீது வந்து நீங்கள் இரும்பு கரம் கொண்டு நீங்கள் அடிச்சிருவீங்களா, அப்படி நீங்கள் அடித்தா என்ன ஆகும்னு பார்க்குறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் சவால் விட்டுருக்காரு. இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு போக்கு? மதவாத அரசியலை முன்னெடுக்கிறார் அண்ணாமலை. சேகர்பாபு தெளிவாக பேசியிருக்கிறார். சட்டத்தின் மாட்சிமையை நிலைநிறுத்துவதுதான் சேகர்பாபுவின் வேலை. அதை அவர் தெளிவாக செய்திருக்கிறார். சேகர்பாபு மீது நமக்கு வேறு 1000 விமர்சனம் உண்டு. ஆனால் இந்த விஷயத்தில் சேகர்பாபு சொல்வது 100% கரெக்ட். நல்லா இருக்கிற ஒரு மாநிலத்தில் தாயும் பிள்ளையுமா பழகிட்டு இருக்க இஸ்லாமிய இந்துக்கள் மத்தியில் எப்படியாவது எப்பாடுபட்டாது எந்த கேடுகட்ட காரியத்தை செய்தாது கலவரத்தை விதைத்து இருகூறாக சமூகத்தை பிளந்து விட வேண்டும் என்பதுதான் பிஜேபியோட உயர்ந்த நோக்கம். அது வந்து அவங்க இது வரைக்கும் இந்தியாவில் ஜெயித்தவங்க தமிழ்நாட்டில் இன்ன தேதி வரைக்கும் ஜெயிக்க முடியல. அதுதான் அவங்க கண்ணை உறுத்துது. எப்படியாவது இந்து முஸ்லீம் ஒற்றுமையை சீர்குலைத்து இந்துக்களை முஸ்லீம்களுக்கு எதிராக நிறுத்தி முஸ்லீம்களை வந்து வில்லனாக சித்தரித்து பெரும்பாலான இந்துக்களை முஸ்லீம்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விட்டு வன்முறையை அரங்கேற்றி அதில் கிடைக்கக்கூடிய அரசியல் லாபத்தை அறுவடை செய்தது தான் பிஜேபியோட நோக்கம். அவங்க அப்படி தான் வளர்ந்துருக்காங்க.
இந்து முஸ்லீம் கலவரத்தின் மூலமாக மட்டும்தான் இந்தியா பூரா பிஜேபி வளர்ந்துருக்கு. அந்த பருப்பு வேகாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு. அதுக்கு என்னென்னமோ குட்டி காரணங்களை அடித்து பார்க்குறாங்க. அதில் மற்றும் ஒரு குட்டி காரணம் தான் திருப்பரங்குன்றம் பிரச்சனை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து பாருங்கள். நீங்கள் திருப்பரங்குன்றத்துக்கு போயிருக்கலாம், இல்லை நான் ஒரு முறை ஓகே, மதுரைக்கு ஒரு தடவை போயிருக்கீங்க. மதுரைக்கு போகாதவன் திருப்பரங்குன்றம் போகாதவன் கூட இந்த மாதிரியான ஒரு செய்தியை அவனுடைய வாழ்க்கையில் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். நான் கேள்விப்பட்டதில்லை. என்னுடைய அனுபவத்தில் திருப்பரங்குன்றத்தில் இப்படிப்பட்ட ஒரு அரசியலை நான் கேள்விப்பட்டதே இல்லை. அங்கே தாயா பிள்ளையாக தான் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் இருக்காங்க. இந்த தர்கா 600 ஆண்டுகளாக இருக்குது. அங்கே பலி கொடுப்பது என்பது வழக்கமாக நடக்கக்கூடிய ஒன்று. இந்து கோயில்களுக்கு நாம் வழி கொடுக்குறோம், பலி கொடுக்குறோம். ட்ரைபல் காட்ஸ்னு சொல்லக்கூடிய மலைக்கடவுள்களான ஐயனாருக்கு, மற்ற கருப்புசாமிக்கு, ஏன் அம்மன் கோயில்களுக்கு, இங்கெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஆடு மாடு கோழி பலி கொடுப்பது என்பது வழக்கமான ஒன்று. அதாவது வழிபாட்டு முறைகளில் அது ஒரு அங்கம். திடீர்னு ஒரு பிரச்சனையை பிஜேபி செயற்கையாக கலப்புதுன்றது இதுலேருந்து நமக்கு நல்லா தெரியுது. அவங்களுக்கு தமிழ்நாட்டில் வளர்கிறதுக்கு இஷ்யூ கையில் இல்லை. எந்த முயற்சி பண்ணாலும் மக்கள் பிஜேபியோட மதவாத அரசியலை நிராகரிக்கிறாங்க. மறுபடியும் ஆனால் அவங்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதுதான் இதில் ஆபத்தானது. ஏன்னா கரைப்பாறு கரைச்சா கல்லும் கரியும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் இயேசுநாத். நீங்கள் தொடர்ந்து ஒரு காரியத்தை அது நல்லதோ கெட்டதோ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. தொடர்ந்து தோல்வி அடைஞ்சாலும் 100 தடவை தோத்தாலும் 120 தடவையாக முயற்சி பண்ணும்போது ஜெயிச்சிருவீங்க. அதை தான் பிஜேபி செய்யுது. இந்த போராட்டத்தின் நோக்கம் என்ன? எத்தனையோ ஆண்டுகளாக அங்கே அந்த தர்கா இருக்குது, எத்தனையோ நூற்றாண்டுகளாக அங்கே முருகன் கோயிலும் இருக்குது. இல்லை மலையில் எப்படி போய் மாமிசம் உண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு முதல்லங்க அந்த நவாஸ்கனி சாப்பிட்டது அங்கே சாப்பிடவே இல்லைன்றாரு. நான் அந்த விஷுவலில் மாற்றிருக்காங்கன்றாரு, ஆதாரம் தான் நிரூபின்றாரு. ரெண்டாவது, மாமிசம் சாப்பிட்றதுன்னு ஒன்றும் இழிவான காரியம் கிடையாது. அப்படி பார்த்தா இந்து கடவுள்களுக்கு ஏகப்பட்ட ஆடு கோடி பலி கொடுக்குறீங்களா? அது என்ன? சாராயம் வச்சு தானே படிக்கிறீங்க. கருப்புசாமி, முனி, அப்புறம் சுடலமடை, இன்னும் சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. இந்த ட்ரைபல் காட்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த மலைக்கடவுள்கள் எல்லாத்துக்குமே, ஐயனார் சாமியிலேருந்து கருப்பு சாமியிலேருந்து முனியிலேருந்து எல்லாத்துக்கும் நம்ம எப்படி வழிபாடு செய்கிறோம்? சாராயம் வைக்கிறோம், ஆடு வெட்டுறோம், கோழி வெட்டுறோம், பன்றி முதற்கொண்டு வெட்டுறோம். பலி கொடுப்பது தானே வந்து இந்து வழிபாட்டு முறையில் முக்கியமானது வந்து அனிமல் சாக்ரிஃபைஸ். இதில் எங்கேருந்து வந்து முஸ்லீமை கொண்டு வந்து நீ சேர்க்குறேன்? நவாஸ்கனி அந்த இடத்துல நான் அந்த மலையில் உட்காந்து சாப்பிடலன்றார் அவர் சொன்னால் நான் நம்பணும். ஏன்னா உங்கள்கிட்ட ஆதாரம் கிடையாது. நம்பிக்கை உள்ள ஒரு இடத்துல போய் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி ஒரு முருகர் கோயில் வாசலில் உட்காந்து சாப்பிடுவாரா? யோசிச்சு பாருங்கள். இது பிஜேபியோட கோயபல்ஸ் கேம்பெயினுங்க. வழக்கமாக வந்து அவங்க பண்ணக்கூடிய பொய் பிரச்சாரம். அது பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானன்றது பிஜேபிக்கு தான் பொருந்தும். அவங்க தலைவர் மோடியிலேருந்து அமித்ஷாலேருந்து அவங்க சொல்கிறது பூரா பொய் தானே. பொய்யை சொல்லி தானே நாட்டை இத்தனை ஆண்டுகளாக ஏமாற்றி ஆண்டு கொண்டிருக்கிறார். நவாஸ்கனி அந்த மலையில் உட்காந்து சாப்பிடலன்றாரு, நிரூபிச்சுட்டுங்க நான் வந்து பதவி விலகிறேன்றாரு. ரெண்டாவது, அவங்க கோயில் வளாகத்தில் அவங்க சாப்பிட்றது காலகாலமாக நடக்குது, புதுசு இல்லைங்க. தர்காவில் உட்காந்து சாப்பிட்றது ஆடு மாடு பலி ஆடு கோழி பலி கொடுக்குறது ரொம்ப சாதாரணமாக நடக்குது. நம்ம இந்து கோயில்களே பண்ணுறோமேங்க. முருகருக்கு பண்ணல, பிள்ளையாருக்கு பண்ணல, ராமனுக்கு பண்ணல, கிருஷ்ணனுக்கு பண்ணல, சிவனுக்கு பண்ணல, பார்வதிக்கு பண்ணல, ஐயப்பனுக்கு பண்ணல. மற்றபடி ட்ரைபல் காட்ஸும் சொல்லக்கூடிய மலைவாழ் கடவுள்கள், நாட்டார் தெய்வங்கள், அது பேர் சரியான வார்த்தை, நாட்டார் தெய்வங்கள் எல்லாமே நான்வெஜ் இல்லாமல் எதுவுமே இல்லையா? நாட்டார் தெய்வங்கள் எல்லாத்துக்கும் ஆடு கோழி வெட்டுறோம், சாராயம் வைக்கிறோம்ல. கருப்பணசாமி சாராயம் வச்சு தானே சுருட்டு வச்சுலாம் படைப்போம். சுருட்டு வச்சு படைக்கிறோம், சாராயம் வச்சு படைக்கிறோம்ல. அதெல்லாம் மனிதனா வாழ்ந்து இறந்து போன தெய்வங்கள். அப்போ இது என்ன புது கல்ச்சரை பிஜேபி, அதாவது ஒரு செயற்கையான எதிரியை, முஸ்லீமை எதிரியாக கட்டமைச்சு நான்வெஜ் சாப்பிட்றது பூரா இந்துஸ், முஸ்லீம்ஸ் மட்டுமா சாப்பிட்றான்? இல்லை, 10% இந்துக்களை தவிர மற்றவங்கெல்லாம் நான்வெஜ் தான் சாப்பிட்றாங்க. முஸ்லீம் பக்கம் நீ எதுக்கு வெறியை கிளப்பி விடுற? ஆகவே தமிழக அரசு இதை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும். ஏன்னா எப்படியா தமிழகத்தில் பிஜேபியை வளர்க்க வேண்டும் என்பதில் பிஜேபி உறுதியாக இருக்கிறது. அவங்க செய்து பார்த்த எந்த தகுடு தத்தங்களும் ஸ்ட்ராட்டஜியும் ஒர்க் அவுட் ஆகலை. 5 வருஷத்துக்கு முன்னால் எலெக்ஷன் டைமில் வேல் யாத்திரைன்னு ஒன்று தொடங்கினாங்க. ஸ்டாலினே வேலை பிடிச்சி நின்னார். ஆனால் பிஜேபியால் ஜெயிக்க முடியலையா? ஏன்னா சராசரி குடிமகன், தமிழ்நாட்டில் இருக்க ஒரு குடிமகன், அவன் தமிழனோ அல்லது தமிழன் அல்லாதவனோ, தமிழகத்தில் வசிக்கக்கூடிய ஒரு குடிமகன், அவன் மதசார்பற்றவன். அவன் இந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்தவனோ, மதத்தை அரசியலில் கலக்கிறத அவன் விரும்ப மாட்டான். 100% விரும்ப மாட்டான். அவன் தொழில் எதுவாக வேணால் இருக்கும், ஆனால் மதத்தை அரசியல் கலக்கிறத அவன் விரும்பவே மாட்டான். இந்த அடிப்படை உண்மை பிஜேபிக்கு புரியல. அதனால தான் நாடு முழுவதும் அவங்க
பிஜேபி பலவீனமாக இருந்த மாநிலங்களில் என்ன செஞ்சு வளர்ந்தாங்களோ இந்து முஸ்லீம் கலவரத்தை உருவாக்கி அதை இங்கே செய்ய பார்க்குறாங்க. இங்கே அந்த பருப்பு வேகாது. இப்போ எச் ராஜா சிக்கந்தர் எப்படி அங்கே வந்தார் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வந்து 600 வருஷத்துக்கு மேலே வந்துட்டாருங்க. அப்படி பார்த்தா அவங்க இந்திய மரபுன்னு நீங்கள் சொல்லக்கூடிய இவர்களெல்லாம் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு ஜைனர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில், புத்தர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் இந்து கடவுள்களோட ஆதிக்கம் அதிகமாகுது. அப்போ வரலாறுல பின்னோக்கி போனீங்கன்னா எது உன்னோட மைல்கள், எது அளவுகள், எந்த ஏரோட நிறுத்திப்பேன்? இதுவா இன்றைக்கி பிரச்சனை? எப்படி நான் இஷ்யூவை பிஜேபி கலப்புதுன்னு பாருங்கள். ஒரு விதத்தில் திமுக லாபமாக அமையுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா மக்கள் பிரச்சனையிலேருந்து திசை திரும்புது. ரெண்டாவது என்னென்னா, கடந்த ஓராண்டுகளாக திமுகவை விட்டு வெளியேறி கொண்டிருந்த சிறுபான்மையினர் மைனாரிட்டிஸ் இப்போ திமுக பக்கம் பாய்ந்தோடி வந்து ஆதரிக்க தயாராகிறார்கள். ஏன்னா திமுக 1000 தப்பு பண்ணியிருந்தாங்கனாலும் நாளைக்கு ஒருவேளை திமுக தோற்கடிக்கப்பட்டால் அடுத்து வரக்கூடிய அரசு அதில் பிஜேபியோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இது சத்தியம். ஒருவேளை 26 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணியோ அல்லது அதிமுக விஜய் வச்சு ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்கனாலும் பிஜேபியோட இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே அதிகமாக இருக்கும். மந்திரி சபையில் பிஜேபி பங்கு கேட்கும். இல்லாட்டி அவங்க ஆட்டத்தை கழிச்சு விட்ருவாங்க. 2 மந்திரி பிஜேபிக்கு மந்திரி சபையில் இருந்தால் கூட தமிழ்நாடு சர்வநாசமாகும். எட்டர்னல் டூம், காலத்துக்குமான பேரழிவை தமிழகம் சந்திக்கும். ஜஸ்ட் 2 மந்திரிங்க திமுகவுக்கு மந்திரி சபையில் இருந்தானோ, பிஜேபிக்கு மந்திரி சபையில் இருந்தானோ. பிஜேபியோட ஐடியாலஜி ரொம்ப ஆபத்தானது. அதைத்தான் அதோட அர்த்தம். இல்லை, எடப்பாடி வந்து அதுக்கு தானே நிராகரிக்கிறது டோட்டலாக. கரெக்ட். அதனால தான் இப்போ நேற்று திருப்பரங்குன்ற இஷ்யூ எல்லாம் ஒரு சராசரி அதிமுக ஏற்றுக்க மாட்டாங்கல்ல. அதிமுக ஏற்றுக்காது, பாமக ஏற்றுக்காது, தேமுதிக ஏற்றுக்காது, விசிக இவங்க கூட்டணியில் சொல்கிறேன். அதிமுக, பாமக, தேமுதிக யாருமே அதை ஏற்றுக்க மாட்டாங்க. இது நல்லா இருக்க சமூகத்தை இருகூறாக பிளப்பது. திருப்பரங்குன்றம் சம்பவம் ஒரு வேக்கப் கால். ஸ்டாலின் அரசு மதவாதிகளின் மிரட்டலுக்கு அடிபணியக்கூடாது. உறுதியாக அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும். சமூக ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை சிறையில் பிடித்து தள்ளுவதற்கு தயக்கம் காட்டக்கூடாது. இப்போ இவ்வளோ பெரிய க்ரௌடு வந்து வருது அப்படிங்கிறது முன்கூட்டியே உளவுத்துறைக்கு தெரியுமா தெரியாதா? உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருது? இல்லை, இது உளவுத்துறை மட்டுமே. நல்ல கேள்வி. இந்த இடத்துல நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். உளவுத்துறையோ காவல்துறையோ மட்டுமே இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. ஏன்னா இது அடிப்படையில் ஒரு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இல்லை. இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. காவல்துறையினர் எல்லாரும் ராபின்ஹுட்டாக மாறி அப்படியே இறங்கி அப்படி ஒரு கை நீட்டினா 10 பேர் கீழே ஊற மாதிரி சினிமாவில் வரும்ல, அந்த மாதிரியான போலீஸாக எந்த போலீஸுமே கிடையாது நடைமுறையில். ரெண்டாவது, இது போலீஸ் சமாளிக்கிற பிரச்சனை இல்லை. இது அடிப்படையில் ஒரு அரசியல் பிரச்சனை. ஏன்னா இது ஒரு மதவாத பிரச்சனைன்னு போது அது அரசியல் பிரச்சனையும் ஆட்டோமேட்டிக்காக மாறுது. இதை பாலிடிக்ஸ்க்காக பிஜேபி பயன்படுத்துது. திருப்பரங்குன்றம் கோயிலுக்குள்ளே ஒரு 100 பேர் தடையை மீறி போகிறான். சரி, அது கூட தப்பு இல்லை. தடையை மீறிட்டு தான் கட்சிகள் போவாங்க. வழிபாட்டு தளத்துக்குள்ளே போகிறாங்கன்னா ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் என்ன பண்ணுறான், பிஜேபி கொடி எடுத்துகிட்டு போகிறான். இந்த அயோக்கியத்தனத்துக்கு என்ன பேர்? கோயிலுக்குள்ளே எதுக்கு பிஜேபி கொடி எடுத்துகிட்டு போகிறேன்? நாளைக்கு திமுககாரன் அவங்க கூட எடுத்துகிட்டு வருவான், அதிமுககாரன் அவங்க கூட எடுத்துகிட்டு வருவான், காங்கிரஸ்காரன் அவங்க கூட எடுத்துகிட்டு வருவான். வழிபாட்டு தலங்கள் இப்படி நுழையிறதே தப்பு. கோயிலுக்கு வெளியில் நீங்கள் பண்ணுற எல்லா அட்டுழியத்தையும், பஞ்சமாக பாதகத்தையும், கேடுகட்ட காரியத்தையும் கோயிலுக்குள்ளே போய் பண்ண போகிறீங்க. எல்லா கட்சியும் சொல்கிறேன். கோடி எடுத்துகிட்டு எப்போ நீ கட்சிக்குள்ளே கோயிலுக்குள்ளே போவேன்? இந்த அயோக்கியத்தனை எங்கேயா நடந்திருக்கா? எவ்வளோ அப்பட்டமாக அரசியலில் கொண்டு போய் மதத்தை கொண்டு போய் நீ அரசியலில் கலக்கு. உன் கட்சி கொடி எடுத்துகிட்டு எது கோயிலுக்குள்ளே போகிற? கோயில் எல்லாருக்குமான இடம். எல்லா கட்சியிலும் காரணம் காரணம் எந்த கட்சிக்குமே பிடிக்கலன்னு ஓட்டு போடாமல் இருக்கவனுக்கும் காரணம். கோயில் என்பது எல்லோருக்குமான இடம். ரெண்டாவது, அங்கே தைப்பூசம், பங்குனி உத்திரம் திருவிழா அப்படின்னா இஸ்லாமியர்கள் வந்து இந்துக்களும் அழைக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் ஏதோ ரம்ஜான் வேத பண்டிகை கொண்டாடினா அவங்களும் இந்துக்களை வந்து அழைக்கிறாங்க. காலகாலமாக இருக்க ஒத்துமைங்க. இதுதாங்க பிஜேபி கண்ணை உறுத்துது. நாடு நல்லா இருந்தால் பிஜேபிக்கு பிடிக்காது. நாடு நாசமாக போனால் தான் பிஜேபி கொண்டாட்டம். ஊர் 2 ஆனா கூத்தாடி கொண்டாட்டம்வாங்கல்ல, அதான். இந்து முஸ்லீம் கலவரம் வரணும், வெட்டின்னு சாவணும், ரத்தாறு ஓடணும், கட்சி வளரணும். இதுதான் பிஜேபியோட நோக்கம். திருப்பரங்குன்ற இஷ்யூலாம் எவ்வளோ ஒரு மோசமான அரசியல், அயோக்கியத்தனமான அரசியல். ஏதாவது ஒரு பிரச்சனை இது வரைக்கும் இருந்திருக்காங்க. திமுக ஆண்டுது, அதிமுக ஆண்டுது, எம்ஜிஆர் ஆண்டார், கலைஞர் ஆண்டார், ஜெயலலிதா ஆண்டாங்க, இது வரைக்கும் வந்தது. எடப்பாடி ஆண்டார், கலைஞர் ஸ்டாலின் ஆள்றாரு. இது வரைக்கும் இந்த ரீதியாக திமுக அதிமுக ரோட்டில் அடிச்சுப்போம், அது வேறு விஷயம். கட்சி சண்டை வேறு. அதிமுக முஸ்லீம் இந்துன்னு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நம்ம மாநிலத்தில் வந்திருக்கா? எம்ஜிஆர் இருந்தாலும், ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க, கலைஞர் இருந்தாலும். அப்போ இது எப்படியாவது தமிழ்நாட்டை ரணகலமாக ஆக்கணும், சுடுகாடாக்கணும். பிஜேபி அதில் கட்டிக்கிட்டு கங்கணம் கட்டிகிட்டு இருக்கு. அதாவது முளையிலேயே ஸ்டாலின் இதை கிள்ளி எறியணும், இல்லைன்னா தமிழ்நாடு சுடுகாடாகிடும். ரத்தம் கொதிக்குது இல்லை? இவ்வளோ நாள் அமைதியாக தானே இருந்தான், என்ன கேடு வந்தது? இப்போ கும்பிட்றவன் கும்பிட்டு போகிறான், கும்பிடாதவன் சைலண்ட்டாக போகிறான். பாய் போகிறான், இந்து பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போகிறாங்க. எங்கேயாவது ஒரு சண்டை வந்திருக்கு? இல்லை. அவன் வேலையை அவன் பார்க்குறான், இவன் வேலையை இவன் பார்க்குறான்.
ஆடு எடுத்துன்னு போய் ஆமாம் காலகாலமாக தான் கொடுக்குறான், நீ கொடுக்கல. திருநள்ளாறு போற மக்கள் வந்து நாகூர் ஆண்டவரையும் தரிசிக்கிறாங்க, வேளாங்கண்ணிக்கும் வேளாங்கண்ணிக்கு போகிறாங்கல்ல அந்த சைடு. இதுதான் இந்திய மரபு. இது தமிழ்நாட்டு மரபு மட்டும் இல்லை, இந்திய மரபு. நாகூர் தர்காக்கும் போயிட்டு வேளாங்கண்ணிக்கும் போயிட்டு திருநள்ளாருக்கும் போயிட்டு டெல்டா மாவட்டங்கள் இன்னும் பார்த்துட்டு தான் இருக்கும். இந்தியா முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் அல்லாஹ் முதற்கொண்டு இயேசு புத்தன் வரை எல்லோரு மதங்களும் எங்கள் வழித்துணை. கண்ணதாசன் பாட்டு. எங்கம்மான்ற படத்தில் சிவாஜி பாடுவார். நான் தன்னந்தனி காட்டு ராஜா, என் தோட்டத்தில் எத்தனை ரோஜா, நான் தீராத விளையாட்டு பிள்ளை, என் கோயிலில் எத்தனை முல்லை முல்லை முல்லைன்னு அதில் ஒரு லைன் வரும். அல்லாஹ் முதற்கொண்டு இயேசு புத்தன் வரை, அல்லாஹ் முதற்கொண்டு இயேசு புத்தன் வரை எல்லோரு மதங்களும் எங்கள் வழித்துணை. இதாண்டா தமிழ்நாடு. இதை எப்படியாவது ஒரு சீர்குலைச்சி நாசம் பண்ணி இந்து முஸ்லீம் கலவரத்தை உண்டாக்கி எலெக்ஷனில் ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சிடணும். ஒருபோதும் நடக்காது தமிழ்நாட்டில். ஆனால் அந்த முயற்சியில் அவங்க சேதாரங்களை உண்டாக்குவாங்க. அதுதான் இப்போ நடக்குது. இது வரைக்கும் பிரச்சனை வந்திருக்கா திருப்பரங்குன்றத்தில்? நான் கேட்குறேன், திருப்பரங்குன்றத்தில் இது வரைக்கும் பிரச்சனை வந்திருக்கா? கேள்விப்பட்டிருப்போமா நம்ம யாராவது? எப்படி புதுசாக பிரச்சனை வருது? ஆகவே இதை முளையிலேயே ஸ்டாலின் அரசு கிள்ளி எறியணும். இது போலீஸ் பிரச்சனை இல்லை. 144 போட்டும் எவ்வளோ ஏன் மக்கள் வந்தாங்கன்னா போலீஸால் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாது. இது அரசியல் ரீதியாக தான் நீங்கள் மக்களை அணிதிரட்டி எஜுகேட் பண்ணி தான் இதை சால்வ் பண்ண முடியும். ஆகவே இதை அரசியல் ரீதியாக தான் நம்ம அணுகணுமே ஒழிய லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்ன்ற முறையில் அணுக முடியாது. இல்லை, இதனால் வரை திருப்பரங்குன்றம் மலைன்னு சொல்லி இருந்ததை இன்னைக்கு முருகன் மலையா சிக்கந்தர் மலையா அப்படிங்கிற விவாதம் பிளவுபடுத்துறாங்க இல்லைங்க. சமூகத்தை இருகுறா பிளந்து 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 தானே இன்றைக்கி இந்தியா நாசமாக போய் கிடக்குது. வட இந்தியாவில் அந்த பருப்பு வெந்துது, மோடியை கொண்டு வந்து உட்கார வச்சிங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த பருப்பு வேகலை. 3 எலெக்ஷனாக பிஜேபி மண்ணை கவுதில்லை தமிழ்நாட்டில். 2014 மோடியா லேடியான்னு கேட்டு ஜெயலலிதா 37 சீட்டு ஜெயிச்சு, அப்போ கூட பிஜேபி 2 ஜெயிச்சுது. 19 ஸ்டாலின் வந்து 38 ஜெயிச்சார், 1 ஜெயிச்சது பிஜேபி. 24 ஸ்டாலின் தலைமையில் 39 ஜெயித்தோம். மக்கள் நிராகரிக்கிறாங்க. ஆனால் இது இப்படியே நிராகரிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. தொடர்ந்து பீக்குக்கு போனால் கீழே இறங்கி தான் ஆகணும். ஏன்னா லைஃபே ஒரு சைக்கிள் தான். ஜனநாயகத்திற்கான விலை என்பது 24 மணி நேரமும் 365 நாளும் கண் துஞ்சாமல் விழிப்புடன் இருப்பது. ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா எட்டர்னல் விஜில் இஸ் த ப்ரைஸ் ஃபார் டெமோக்ரஸி. எட்டர்னல் விஜில் இஸ் த ப்ரைஸ் ஃபார் டெமோக்ரஸி. ஜனநாயகத்துக்கு நீ கொடுக்கும் விலை என்பது 24 மணி நேரமும் 365 நாளும் கண் துஞ்சாமல் விழிப்புடன் இருப்பது. ஆகவே தமிழக மக்கள் இந்த முயற்சிகளை, பிஜேபியின் மக்களை பிளவுபடுத்தக்கூடிய இந்த முயற்சிகளை முறியடிப்பார்கள், நிச்சயம் முறியடிப்பார்கள். திமுக அரசு, குறிப்பாக ஸ்டாலின் இந்தியா கூட்டணி அரசியல் ரீதியாக மக்களை எஜுகேட் பண்ணக்கூடிய இடத்துக்கு போகணும். மக்களோடு நின்று இந்த மதவாதிகளுக்கு எதிராக போராட தொடங்க வேண்டும், போரை துவக்க வேண்டும். அப்படி தான் நான் பார்க்குறேன். கோர்ட்டில் இந்த வழக்கு அவசரமாக எடுக்கப்பட்ட போது வந்து தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, இன்னொரு அயோத்தியா வந்து இது மாறிடக்கூடாது. அதில் வந்து அந்த வாதம் ரொம்ப தப்பான வாதங்க. அரசு வழக்கறிஞர் சரியான ஞானம் இல்லாமல் இந்த வார்த்தையை சொல்லிட்டார். இந்த வார்த்தையெல்லாம் அவர் சொல்லவே கூடாது. இந்த பிரச்சனையை டவுன்லோடு பண்ணணும், டவுன் ப்ளே பண்ணணும். இந்த பிரச்சனைக்கு நம்ம பேசலாம் வெளியில், இந்த பிரச்சனையை அரசு டவுன் ப்ளே பண்ணணும். இன்னொரு அயோத்தியா மாற்றிடக்கூடாதுன்னா அவனுக்கு விளம்பரம். அதான் எச்ராஜ் அடுத்த நாள் பேசுகிறாரில்ல, ஆமாம் இது அயோத்தி தான்றால. எடுத்து கொடுத்தது யார்? அரசு வழக்கறிஞர் தானே. தமிழக அரசு வழக்கறிஞர்களில் 90% பேர் போதிய ஞானம் இல்லாமல், அரசியல் ஞானமும் இல்லை, சட்ட ஞானமும் இல்லை. அரசு வழக்கறிஞர்களுக்கு அரசியல் ஞானமும் வேணும், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சட்ட ஞானம் மட்டும் பத்தாது, அரசு வழக்கறிஞர்களுக்கு அரசியல் ஞானமும் வேண்டும். தாங்கள் எந்த அரசை பிரதிநிதித்துவப்படுத்துகிறோமோ அந்த அரசின் அரசியல் நிலைப்பாடுகள் அந்த அரசு வழக்கறிஞர்களுக்கு தெரிய வேண்டும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு அயோத்தியா இதை மாற்றிடக்கூடாது. என்ன சொன்னார் அவர்? இன்னொரு அயோத்தியா மாறிடக்கூடாது. இந்த வார்த்தையை ஏன் அவர் சொல்கிறார்? அவர் வாயிலேருந்து அயோத்தின்ற வார்த்தை வரக்கூடாது. அரசு வழக்கறிஞர்கள் வாயிலிருந்து அயோத்தி என்ற வார்த்தை வந்திருக்கக்கூடாது. இது பிஜேபிக்கு, மதவாத சக்திகளுக்கு கொடுக்கக்கூடிய விளம்பரம். தான் என்ன பேசுகிறோம் என்ற புரிதல் இல்லாமல் அரசு வழக்கறிஞர் பேசியிருக்கிறார். அரசு வழக்கறிஞர்களுக்கு, மறுபடியும் சொல்லுகிறேன், அரசு வழக்கறிஞர்களுக்கு சட்ட அறிவு, அரசியல் சாசன அறிவு, லீகல் நாலேஜ் அண்ட் கான்ஸ்டியூஷனல் நாலேஜ் மட்டும் போதாது. அரசியல் அறிவும், பொலிட்டிக்கல் நாலேஜ், எஸ்பெஷலி தாங்கள் எந்த அரசை பிரதிநிதித்துவப்படுத்துகிறோமோ, ரெப்ரசன்ட் பண்ணுறோமோ அந்த அரசனுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் தெளிவாக தெரியணும். நீ பிஜேபிக்கு இலவச விளம்பரம் கொடுக்குற, இன்னொரு அயோத்தியா மாற்றிடக்கூடாதுன்னு. அடுத்த நாள் எச்ராஜா தூக்கினார் அது. ஆமாம் இது இன்னொரு அயோத்தி தானே. எடுத்து கொடுத்தது யார்? தமிழக அரசு வழக்கறிஞர்களில் 90% அந்த பதவிக்கு தகுதி இல்லாதவர்கள். தாங்கள் எந்த அரசை பிரதிநிதித்துவப்படுத்துகிறோமோ அந்த அரசை குறித்த பார்வையோ, சமூகத்தை குறித்த பார்வையோ, ஏன் அரசியல் சாசனத்தின் அடிப்படை விழுமியங்கள் குறித்த புரிதலோ இல்லாதவர்கள் தான் 90% அரசு வழக்கறிஞர்கள். ரெக்கமெண்டேஷனில் வந்து உள்ளே உட்காடுறாங்க. 10% அரசு வழக்கறிஞர்கள் தான் தாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அரசின் அரசியல் நிலைப்பாடுகள் குறித்து அறிந்தவர்கள்.
டிஎம்கே கவர்மெண்ட்டோட பொலிட்டிக்கல் ஃபிலாசபி தெரிஞ்சவருக்கு, ஒரு வழக்கறிஞருக்கு, சமூக அறிவு கொண்ட ஒரு அரசியல் வழக்கறிஞருக்கு, இந்திய அரசியலை பற்றிய தற்போதைய இந்திய அரசியலை பற்றிய குறைந்தபட்ச புரிதல் உள்ள வழக்கறிஞர் ஒருவர் வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்திருக்காது. இன்னொரு அயோத்தியா மாற்ற பார்க்குறாங்க. நீ எதுக்கு விளம்பரம் கொடுக்குற? நீங்கள் எதுக்கு சார் விளம்பரம் கொடுக்குறீங்க? இந்த பிரச்சனையை டவுன் ப்ளே பண்ணுறது ஒன்றும் இல்லைன்னு கூல் டவுன் பண்ணி அதை அமைதியாக செட்டில் பண்ணுறது தான் உங்கள் வேலையை ஒழிய, இது அயோத்தியாக மாற்ற பார்க்கிறார்கள் என்று சொல்லுவதன் மூலம் நீங்களே அதுக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்குறீங்க, பூஸ்ட் அப் கொடுக்குறீங்க. இது வந்து புரிதலே இல்லை. அரசு வழக்கறிஞர்களில் பல 90% புரிதல் இல்லை. நான் சொன்னல, அதில் இதுவும் ஒரு இவர்களும் இது போன்ற நபர்களும் ஒரு அந்த 90% இருக்காங்க. இது எப்படி பொலிட்டிக்கலாக ஸ்பின் ஆகும்? அடுத்த நாளே ராஜா சொல்கிறாருல்ல, ஆமாம் இது அயோத்தி தானே, அந்த நெரேட்டிவை தான் அவங்க செட் பண்ணுறாங்க. அதை புரிஞ்சுக்கணும். அரசு வழக்கறிஞர்களுக்கு கொஞ்சமாவது புத்தி வேணும். நீ எந்த கவர்மெண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுறீங்களோ அந்த கவர்மெண்ட்டோட பொலிட்டிக்கல் ஃபிலாசபி என்ன? எச் ராஜாவோட பேச்சு எல்லாமே ரொம்ப தூண்டும் விதமாக தான். ஆமாம், தூண்டு விதமாக இருக்குன்னா எடுத்து கொடுத்து. எச் ராஜா வாயிலேருந்து, பிஜேபி வாயிலேருந்து தானாக வரல. அரசு வழக்கறிஞர் இன்னொரு அயோத்தியா மாற்ற பார்க்குறாங்கன்னு சொன்ன பிறகு தான் அது வருது. அந்த நேரேட்டிவ் ஏன் நீ தொண போகிற? புத்தி இல்லை. எதுக்கு வந்து நீங்கள் இதுக்கு தொண போகிறீங்க? இந்த பொலிட்டிக்கல் நேரேட்டிவை தானே பிஜேபி இன்னைக்கு செட் பண்ண பார்க்குறான். தமிழ்நாட்டு மக்கள் அடிப்படையில் மதசார்பற்றவர்களாக இருப்பதால் எல்லா கட்சிகளும் இங்கே மதசார்பற்ற கட்சிகளாக இருக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்குது, எக்ஸப்ட் பிஜேபி. திமுக மேலே நமக்கு 1000 விமர்சனம் இருக்கலாம், குடும்ப அரசியல், ஊழல், லஞ்ச லாவண்யம். ஆனால் திமுக ஒரு மதசார்பற்ற கட்சி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு. இந்த மதசார்பற்ற கட்சியை காப்பாற்றுறது, நெருக்கடி வரும்போது அவங்க பக்கம் நிற்கிறது தான் நம்மை போன்றவர்களின் கடமை. அப்போ அரசு வழக்கறிஞர் போய் இன்னொரு அயோத்தியா மாற்றுறாங்கன்னா எதுக்கு இவர் எடுத்து கொடுக்குறாரு? அடுத்த நாள் ராஜா பேசுகிறாருங்க, ஆமாம் இது அயோத்தி தான்றாரு. அந்த நெரேட்டிவ் செட் ஆகுது, தமிழகத்தின் அயோத்தின்னு. அதான் அரசு வழக்கறிஞர் வெறும் சட்டம் தெரிஞ்சால் மட்டும் பத்தாது, அரசியலும் தெரியணும், புத்தி வேணும் கொஞ்சமாவது. ஏன்னா இந்த மாதிரி நேரங்களில் அரசு வழக்கறிஞர்களோட ரோல் மிகப்பெரிய ரோல். ஏன்னா நீதிமன்றங்களுக்கு இந்த விஷயம் போகுது. அப்போ ரொம்ப எச்சரிக்கையுடன் அரசு வழக்கறிஞர்கள் பேச வேண்டும். இல்லைன்னா ஸ்டாலின் வந்து இந்த மாதிரி முக்கியமான வழக்கல் வரும்போது அவர் நியமித்த 90% திமுககாரன் அந்த வழக்கறிஞர்கள், அவர்களை நம்பக்கூடாது. வேறு திறமையான வழக்கறிஞர்களை வைத்து வாதாட வேண்டும். முக்கியமான கேஸில் இப்பயே கொண்டு வராங்க. அந்த மாதிரி நீங்கள் வேறு முக்கியமான திமுக இல்லாத வழக்கறிஞர்கள் இருப்பாங்க, திறமையான, அரசை காப்பாற்றக்கூடிய, அப்பழுக்கற்ற, மதசார்பற்ற தன்மை கொண்ட, பிஜேபியோட திலாலங்கடி வேலையெல்லாம் நன்றாக தெரிந்தால் வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள். அவர்களை கொண்டு வந்து நீங்கள் கோர்ட்டில் நிறுத்தணும், தமிழக அரசு சார்பாக பேசுறதுக்கு. ஜஸ்ட் பிகாஸ் உங்கள் கவர்மெண்ட் வக்கீல்னு ஒருத்தர் போட்டிங்கன்றதுக்காக அவரே போய் எல்லாத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணணும் தமிழ்நாடு கேஸ்லன்னு அவசியமே இல்லை. இன்னொரு அயோத்தியாக மாற்ற பார்க்கிறார்கள். எவ்வளவு ஒரு அபத்தமான ஒரு வாதம், சைல்டிஷ் நான்சென்ஸ். இது முட்டாள்தனமான வாதம். ஏன்னா உன் எதிரிக்கு நீ கையில் எடுத்து கொடுக்குற. அடுத்த நாள் அவன் பிடிச்சிக்கினாங்க, எச் ராஜா பிடிச்சிக்கினாரு, ஆமாம் இது அயோத்தி தான்றாரு. அப்படியே அந்த இப்படி இதை தான் விரும்புகிறான் அந்த நெரேட்டிவ். ஃபார்ச்சுனேட்லி தமிழ்நாடு நீயா துணை வரணும். ஃபார்ச்சுனேட்லி தமிழ்நாட்டு மக்கள் அப்பழுக்கற்ற மதசார்பற்றவாதிகள். அதனால் அந்த நெரேட்டிவ் எடுபடாமல் போகுது. எல்லா காலத்திலும் எடுபடாமல் போய்டும் நீ எதிர்பார்க்காது. திறமையான வழக்கறிஞர்களை முதலமைச்சர் ஸ்டாலின் இது போன்ற வழக்குகளில் வாதாடுவதற்கு, தமிழக அரசு சார்பாக வாதாடுவதற்கு நியமிக்க வேண்டும். இது பிஜேபிக்கு எதிரான போராட்டத்தில் முக்கியமான ஒரு அம்சம் என்பதையும் ஆட்சியாளர்கள், திமுக உணர வேண்டும். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கு பெருமைக்கு நன்றி.